என்ன பாஸ், தமைந்தி பக்கம் உங்க அம்மா, மாமியாரு, உங்க தங்கச்சி, மச்சான் எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க இப்படி தனி மரமா நின்றுட்டு இருக்கீங்களே. கொஞ்சம் வெயிட் பண்றா. இப்ப போய் பேசி பிரீத்தியை என் டீமுக்கு கொண்டு வரேன் பாரு. எனக்கு என்னமோ அவங்க நம்ம டீமுக்கு வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. வேணா நீங்க போய் பேசி பாருங்களேன். டேய், 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க என்னோட அம்மா, பிரீத்தி என் தங்கச்சி. நான் கூப்பிட்டு அவங்க வராம போயிடுவாங்களா? இப்ப பாரு. எல்லாம் செட்டப் ரெடியா இருக்கு. இனிமே நாம தான் ஒழுங்கா பண்ணணும். ஓகே, கரெக்ட்டா சரிக்கா. பண்ணணும். அம்மா, பிரீத்தி, நீங்க 2 பேரும் என்னோட டீமுக்கு வாங்க. ஏண்டா நீ ஒருத்தனே போதுமே, நாங்க வந்து உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறோம்? உன்னோட ஷெஃப் வேற வந்திருக்கான், அப்புறம் என்ன? யாரு அவனா? அம்மா, அவனை சும்மா ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு நம்ம ஃபேமிலி சைடுல இருந்து நீங்க 2 பேரும் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா? டேய், ஃபேமிலி சைடுல இருந்து உனக்கு ஆள் வேணும்னா பிரீத்திய கூப்பிட்டுக்கோடா. நான் தமைந்தி டீம்ல இருக்கேன். ஏமா, உங்களுக்கு என் டீம்ல இருக்க பிடிக்கலையாமா? அப்படி இல்ல நலா, நீ திறமையானவ, தைரியசாலி, என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சு அசத்திடுவ. ஆனா தமேந்திக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு இல்ல. நாங்கெல்லாம் அவ பக்கத்துல இருந்தா அவளுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும், நம்பிக்கையோட இருப்பா. அதுக்காக தான் சொல்றேன். சரி. ஆமாண்ணே, அம்மா அண்ணி டீம்லயே இருக்கட்டும். நான் உன் டீமுக்கு வந்துடுறேன். வா போலாம். அம்மா, என் டீமுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, பாத்துக்கிறேன். நீ வா. போனே. ஹாய் தமேந்தி. ஹாய். என்ன நேத்து பார்ட்டில சொல்லாம போயிட்டீங்க? சாரிங்க, அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. அதான் சொல்லிட்டு வர முடியல. ஓகே ஓகே, சும்மா தான் கேட்டேன். ஆமா, இவங்க எல்லாரும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா? இவங்க என்னோட அத்தை, அவரோட அம்மா. ஓ அப்படியா? இவங்க என்னோட பெரியம்மா. ஓ, அவன் என்னோட தம்பி வருண். வணக்கம்மா. ஹாய். ஹாய். எப்படி ஜெயிக்கிறேன் மட்டும் பாரு. சரி, நம்ம அப்புறம் நல்லா பேசலாம். பண்ணுங்க. நான் போய் அங்க நிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். டேய், என்னடா சொல்லுங்க சொல்லுங்க. boss. ஏஜிஆர் இவ கூட வந்து நிக்கிறான். தெரியலையே பாஸ், ஒருவேளை அந்த பொண்ணு அவனுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? இந்த ஏஜிஆர் எதுக்கு இப்போ இங்க வந்திருக்காரு? இவர் வந்தாலே ஏதாவது பிளானோட தானே வருவாரு. அண்ணே, சூப்பரா வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன டிஷ் கொடுத்தாலும் செஞ்சு. you can start. Okay, sir. Yeah, let's start. என்ன சொல்றாங்களோ அதைத்தான் பண்ணணும். அதுலயே பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஷெஃப். சொன்ன மாதிரியே நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கிறத பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வெல்கம் கொடுத்துடலாமா?
இப்போ நம்ம ஜட்ஜஸ் இந்த செகண்ட் ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு அப்படிங்கறத சொல்லுவாங்க. எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. வாங்க ஜட்ஜஸ் வாங்க. மேம் லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட தேங்க்ஸ். நம்ம தமிழ் புத்தாண்டுனால மேலும் அழகாக இருக்கிற மாதிரி நம்ம தமிழர்கள் ஆதி காலத்தில் எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி சமைக்கணும். அதுதான் இந்த செகண்ட் ரவுண்டோட டாஸ்க். மனிதனோட முதல் கண்டுபிடிப்பே நெருப்பு தான் எல்லாருக்குமே தெரியும். அங்கிருந்து தான் உலகின் பல மாற்றங்கள் ஆரம்பிச்சது. பல்லாயிரம் ஆண்டுகள் கழிச்சு நாம இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணமும் அந்த கண்டுபிடிப்பு தான். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு தினத்துல நம்மளோட முன்னோர்களுக்கு மரியாதை செய்யற விதமா மாடர்ன் இன்வென்ஷன்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாம பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் எப்படி சமைச்சாங்களோ அதே மாதிரி சமைக்க போறோம். அது எப்படி தெரியுமா? தெரியலம்மா. எஸ், மேம் சொன்னது கரெக்ட் தான். இந்த செகண்ட் ரவுண்டோட டாஸ்க் என்னன்னா, கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கேஸ் ஸ்டவ்வு, லைட்டர்ஸு, எந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ணாம சமைக்கணும். ஐயோ, என்ன சொல்றாங்க? கேஸ் இல்லாம எப்படி சமைக்கிறது? அதானே ஸ்டவ் கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்களே. நீங்க என்ன வேணா பண்ணலாம், எந்த இன்கிரீடியன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கொடுக்கப்பட்ட டைம்குள்ள சமைச்சு முடிச்சா மட்டும் போதும். இல்ல பெரியம்மா, இது பண்றது டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியாவது சமாளிக்கலாம். நான் புரியல. பார்த்துக்கிறேன். ஓகேவா? பாஸ், நீங்களே பயங்கர மாடர்னான ஆளு. உங்களுக்கு இந்த ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே பிடிக்காதே. ஃபுல்லா நியூ டெக்னாலஜி தானே சமைப்பீங்க. இவங்க என்னடானா எந்த மாடர்ன் இன்வென்ஷனையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆதி காலத்து மனுஷன மாதிரி தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. எப்படி சமைக்க போறீங்க? டேய் நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சமைக்கிறதுன்னு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகவே மாட்டேங்குது. ஐயோ, உனக்கே எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலையா? அப்ப அண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஏய் நீ யார் டீமு? இங்க இருந்துகிட்டு அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. நாம எப்படி வின் பண்ண போறோம் மட்டும் யோசி. இல்ல, இது எப்படின்னு புரியல. என்ன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஓகேவா? ரூல்ஸ் என்னன்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எனி டவுட்? மேம், நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட் மட்டும் தான் செய்யலாமா இல்ல எது வேணாலும் பண்ணலாமா? யா, இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு என்ன தோணுதோ எது வேணாலும் செய்யலாம். ட்ரெடிஷ்னல், கான்டினென்டல் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் இல்லை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். என்ன தமிழ்ந்தி, உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இல்ல, எதுவும் இல்ல. ஓகே. என்ன சங்கவி, இந்த ரவுண்டாவது உங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணிடுவியா இல்லையா? 2 தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. எங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இதைத்தான் சொல்றேன். நான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஓகே, என்ன எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிட்டீங்களா? கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கவுண்ட் டவுனா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ சூப்பர் செஃப் சாம்பியனோட செகண்ட் ரவுண்டோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. என்ன பண்றதுன்னே தெரியல பெரியம்மா.
செய்ய போறீங்கக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டியா அண்ணே? டைம் வேற போயிட்டு இருக்கு. பாஸ் சொல்லுங்க பாஸ், என்ன பண்ண போறீங்க? பாஸ் பேசாம கையாலே அரிசி மாவு இடிச்சு நம்ம ஊர் கோயில்ல குடுக்கற மாதிரி மாவளுக்கு உருண்டை போட்டு கொடுத்துருவோமா? டேய், சாரி பாஸ், டக்குன்னு மைண்டுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. டேய், உனக்கு தான் எதுவுமே வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ஏன்டா சும்மா ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணி அசிங்கப்படுற? அண்ணே, அவரை விடுண்ணே. முதல்ல என்ன பண்ண போறேன்னு சொல்லு. ஒரே படபடப்பா இருக்கு. ஃப்ரெஞ்ச் கிரீன் சாலட் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பிரெஞ்சு கிரீன் சாலடா அப்படின்னா? அது ஒன்றும் இல்லடா, நம்ம ஊரு குக்கும்பர், அவகேடோ, லெட்யூஸு, மின்ட் லீவ்ஸு இதெல்லாம் போட்டு பண்ணுறது தான் அது. ஓகே பாஸ், ஓகே பாஸ். சரி, யோசிச்சதெல்லாம் போதும். இங்கே பாரு, குக்கும்பரை நல்லா வாஷ் பண்ணி அதோட தோலை சீவி கட் பண்ணு. ஓ ஓகே பாஸ். வேற என்னெல்லாம் எடுக்கணும்? சங்கவி, ரொம்ப யோசிக்காத. சிம்பிளா ஏதாவது பண்ணிடு, அதான் சேஃப். ஓவர் எக்ஸாஷரேஷனா ஏதாவது செஞ்சு அதை சொதப்பி டைமை வேஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா ஏதாவது செஞ்சு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். Yes, I got it. I will go with all American fruit salads. Yeah, that's a great idea. Yeah. Come on, quick. Let's go. தமைந்தி, பாஸ் சீக்கிரம் எடு. என்ன ஆச்சு தமைந்தி? இப்படியே நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. என்ன செய்ய போற? மத்தவங்க எல்லாம் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. டைம்லாம் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. ஏதாவது பண்ணணும்னு தோணுது. ஆனா இதுதான் பண்ண போறோம்னு ரொம்ப உறுதியா எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. பயங்கர குழப்பமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன செஞ்சாலும் அது நல்லாதான் வரும். நம்பிக்கையோட முடிவு பண்ணு தமேந்தி. ஆமா தமேந்தி, உன் மனசுல என்ன செய்யணும்னு தோணுதோ அத நீ செய். வேற எதை பத்தியும் நீ கவலைப்படாத. என்ன தமயந்தி, இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்க? டைம் போயிட்டு இருக்கு. இல்ல சார், அது வந்து என்ன சமைக்க போறேன்னே முடிவு பண்ணலையா நீங்க? என்னங்க இப்படி பண்றீங்க? என்னாச்சுமா? ஏன் இப்படி நின்றுட்டு இருக்காங்க? நீங்களாவது ஏதாவது சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் செய்ய வைங்க. டைம் முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்தது வேஸ்டா போயிடும். தமேந்தி சார், இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஐயோ, என்ன இன்னும் எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? எதுவும் சமைக்கலையா? என்ன சார் இவங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க? அதான் மேம் எனக்கும் புரியல. இவ்வளவு பெரிய குக்கிங் ஷோல வந்து யாராவது இப்படி நிப்பாங்களா? ஜட்ஜு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமேந்தி, சீக்கிரம் ஏதாவது முடிவுக்கு வா. தமேந்தி, தமேந்தி எங்க போற? அக்கா எங்க போறீங்க? எங்க போற? அக்கா சமந்தி எங்க போற? அவ ஐயோ அண்ணா, அங்க பாரு, தமயந்தி அண்ணி வெளியில ஓடிட்டாங்க. ஆமா, அவளுக்கு வேற வேலையே இல்லை. இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏய், நீ நம்ம வேலையை கவனி. அக்கா எங்க தான் போயிருப்பாங்க? இப்படி சொல்லாம கொள்ளாம எதுக்காக ஓடணும்?
நின்னு தைரியமா ஏதாவது செஞ்சு பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. அக்கா ஏன் தான் அப்படி பண்றாங்களோ? ச்சே. டேய் வருண், தமையந்தி எங்கடா? நீ மட்டும் வர? அக்காவை காணோமா? இங்க இருக்க எல்லா இடத்துலயும் நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே இல்லம்மா. ஐயோ, எங்கேயுமே இல்லையா? என்னப்பா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா? இல்ல அத்தை, கார் பார்க்கிங், ரோடு அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒரு இடம் விடாம தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே இல்ல. இல்ல இல்ல, தமையந்தி அப்படிலாம் பாதியில போற ஆளே கிடையாது. ஏதாவது வாங்குறதுக்காக தான் போயிருப்பா. ஏதாவது காரணம் இருக்கும். என்னம்மா மறுபடியும் அவ ஓடி போயிட்டாளா? உங்க டீம் அவ்வளவுதானா? ஒழுங்கா நான் கூப்பிடும் போதே என் டீமுக்கு வந்திருக்கலாம்ல. என்னமோ பண்ணுங்க. என்னென்ன தமயந்தி அண்ணி இன்னும் வரவே இல்லையா? ஏய், அவ ஓடியே போயிட்டாளா? அம்மா எல்லாம் அங்க சும்மா நின்னுட்டு இருக்காங்க. என்ன சமைக்கிறதுனே தெரியாம நைஸா எஸ்கேப் ஆயிட்டா போல. பரவாயில்ல, இங்க நின்று அசிங்கப்படாம அவளாவே ஓடிட்டாள். அது வரைக்கும் சந்தோஷம்தான். என்னென்ன நீ இப்படிலாம் பேசுற? பாவம்ண்ண, அவங்க இந்த காம்படிஷன்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏய், நான் என்ன பண்ணேன்? என்னவோ நான் தான் அவளை இங்கிருந்து விரட்டி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன். திறமைக்கு தான் இங்க பரிசு. சிம்பத்திக்கெல்லாம் யாரும் இங்க பட்டத்தை தூக்கி கொடுக்க மாட்டாங்க. என்ன சம்பந்தி? ஐயோ, இவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? என்ன நலன், எல்லாம் குக் பண்ணி முடிச்சிட்டீங்க போல இருக்கு. யா, ஆமா சார். யா, இன்னும் ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஓ, குக் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க ப்ராமிசிங்கா இருக்கே. ஆமா, என்ன டிஷ் இது? இது வந்து பிரெஞ்ச் கிரீன் சாலட். வாவ், இது பெரும்பாலும் டின்னருக்கு செமையா இருக்கும்ல? ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதுவும் இந்த பார்பிக்யூ, சார்கோ சிக்கன், இந்த மெனு காம்பினேஷன்ல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்ல? எஸ் சார், கரெக்டா சொன்னீங்க. சரி, இதுக்கு சீஸ் தேவைப்பட்டிருக்குமே, அது எப்படி மேக் பண்ணீங்க? இல்ல ரெடிமேட் சீஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா? நோ நோ, ரெடிமேட் சீஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணல சார். அப்புறம் எப்படி? ஓ, வித்தவுட் சீஸ் பண்ணீங்களா? தமையந்தி எங்க போயிருப்பான்னு தெரியலையே. நான் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனா மில்க்ல இருந்து எடுத்த சீஸ் ஆட் பண்ணல. மில்க்ல இருந்து சீஸ் எடுக்கலையா? அப்புறம் இந்த சீஸை ஃப்ரூட்ல இருந்து மேக் பண்ண சார். ஆக்சுவலா நான் இதை பிரான்ஸ்ல இருக்கும்போது தான் கத்துக்கிட்டேன். பால்ல கிடைக்கிற சீஸை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேஸ்ட் இட் ப்ளீஸ். வாவ், இது டேஸ்ட் வெரி பண்ணி நைஸ். பாருங்க. இட்ஸ் அமேசிங். சத்தியமா நான் அதை எதிர்பார்க்கல. சான்ஸே இல்ல. குட் ஜாப். கண்டிப்பா இந்த ரவுண்ட்லயும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ Keep it சார். up, brother. தேங்க்யூ ஸோ மச். யா,